Hi students, welcome to Nidhikila AS Academy. It's Philip Sebedibal and Anakumir Manamada Nadigal. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா RRB NTPC கான ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. ரயில்வே NTPC ஒரு அப்டேட். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதாவது காமனா எல்லாரும் சொல்ற ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிச்சவங்களால இந்த ரயில்வே எக்ஸாம் எழுத முடியாதா அப்படின்ட்டு எல்லாருமே இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்னு சொல்ல காலகாலமா சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்லையும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகேவா, தமிழ், இங்கிலீஷ், இதர மொழிகள்ல நடந்துகிட்டே தான் இருக்கு. ஓகேவா, இப்ப நீங்க வந்து ரயில்வே எக்ஸாம் எழுத போறப்ப கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்ல வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேவா, சோ அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். அப்ப தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் படிச்சனால இந்த எக்ஸாம் எழுத முடியாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எழுதிக்கலாம். ஓகே, ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல இருக்கு. சோ ரயில்வே எக்ஸாம்ஸ் தமிழ்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே NTPC எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டிகிரி படிச்சவங்க எழுதலாம், 12th படிச்சவங்க எழுதலாம். ப்ரிலிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒன்னா தான் நடக்கும். ஓகே, அதாவது ப்ரிலிம்ஸ்ங்கிறது ஸ்டேஜ் 1 CBT 1 அப்படின்றது. CBT 2 தான் என்ன ஆகும்னா நீங்க 1ல எடுத்த மார்க்கை வச்சு கட் ஆஃப் பிரிப்பாங்க. அப்ப லெவல் 6, லெவல் 5, லெவல் 4, லெவல் 3, லெவல் 2 பிரிக்கிறப்ப அவங்க அந்தந்த லெவல் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதுல சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா இந்த வீடியோல பாத்திரலாம். ஓகேவா, தெரிஞ்சுக்கணும் வீடியோ கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க. சேம் டைம் RRB NTPC இதை தாண்டி ரயில்வே எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, சேம் டைம் இந்த RRB NTPCக்கு உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்க இந்த 2 நம்பருக்கு எந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா நாங்க உங்களுக்கான ஆன்சர்ஸ் கொடுப்போம். ஓகேவா, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்டேட். இது எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாருங்களேன், இப்ப CEN 5 2024 சரிங்களா, கிராஜுவேட் போஸ்ட். இந்த கிராஜுவேட் போஸ்ட்ங்கிறது என்னன்னா டிகிரி படிச்சவங்க, இப்ப 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு டிகிரி படிச்சவங்க, டிகிரி படிச்சிருப்பீங்கல்ல, உங்களுக்குலாம் தான் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓபனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் சொல்லிட்டு செப்டம்பர் 14 கொடுத்து க்ளோசிங் டேட்னு சொல்லிட்டு அக்டோபர் 13 கொடுத்துருக்காங்க. அதாவது இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மலா NTPCல கிராஜுவேட் போஸ்ட், அண்டர் கிராஜுவேட் போஸ்ட் சேர்த்து தான் டேட் கொடுப்பாங்க. ஓகே, அப்ப இதுக்கு வந்து நீங்க இதுல இருந்து இதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. ஓகேவா, அடுத்து அண்டர் கிராஜுவேட்டுங்க, சார் நான் 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்றவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா அவங்களுக்கு ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் மாறுது. அவங்க செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 20 அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லிருக்காங்க. பாத்தீங்களா, இவங்க 14ஆம் தேதியில இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம், இவங்க 24ஆம் தேதியில இருந்தே அப்ளை பண்ணிக்கலாம். எப்பவுமே எக்ஸாம் எப்படி நடக்கும்னா அந்த ஸ்டேஜ் 1ங்கிறது ஒரே டேட்டை கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஸ்டேஜ் 1 நடத்துவாங்க. அது முடிஞ்சு அவங்க எடுத்த மார்க் அடிப்படையில தான் பிரிப்பாங்க. ஓகேவா, பிரிப்பாங்க. இப்ப என்ன விஷயம்னா இதை தனித்தனியா கொடுத்துருக்காங்க. அப்ப கிராஜுவேட் போஸ்டுக்கு இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிக்கணும், அண்டர் கிராஜுவேட் போஸ்டுக்கு இந்த டேட்டுக்குள்ள அப்ளை பண்ணிக்கணும். இப்ப நீங்க கேட்கலாம், சார் நான் 12th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இதுதான் டேட். நீங்க செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 20 அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்ப நான் 12th படிச்சேன், டிகிரி படிச்சேன்னா நீங்க இது ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். அப்ப இதுக்கு நீங்க தனியா அப்ளை பண்ணணும், இதுக்கு நீங்க தனியா அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப செப்டம்பர் 14 இருந்து அக்டோபர் 13 இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும், செப்டம்பர் 21 இருந்து அக்டோபர் 20 இதுக்கு அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா, அதுக்கான போஸ்ட் அதெல்லாம் பாத்துக்கோங்க. புரியுதுங்களா, நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. என்ன விஷயம்னா நோட்டிபிகேஷன் தனித்தனியா கொடுத்து அப்ளை பண்ற டேட்டும் தனித்தனியா கொடுக்கறவங்க எக்ஸாமும் தனித்தனியா கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அப்ப அந்த டிகிரி படிச்சவங்களுக்கான எக்ஸாமும் 12th படிச்சவங்களுக்கான எக்ஸாமும் தனித்தனியா நடக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே CBT 2 தான் எப்படி நடக்கும்னா லெவல் 6க்கு தனியா நடக்கும், லெவல் 5க்கு தனியா நடக்கும், லெவல் 3க்கு தனியா நடக்கும், அந்த மாதிரி இருக்கும். இப்ப CBT 1 பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு எக்ஸாமாவும் இதுக்கு வேற ஒரு எக்ஸாமாவும் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா கிராஜுவேட் லெவல் CBT 1, சோ இது கொஞ்சம் மேபி டஃபா இருக்கலாம். அண்டர் கிராஜுவேட் லெவல் CBT 1 இது மேபி கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். அந்த மாதிரி CBT 1 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, சோ இது வந்து இந்த வாட்டி வந்த சேஞ்சஸா நம்ம பாக்குறோம். மேபி அப்படிதான் எக்ஸாம், மேபி தான் நான் சொன்னேன், கன்ஃபார்மா சொல்ல, மேபி அந்த CBT 1 அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்ப கிளியரா தெரிஞ்சிடும். ஓகேவா, இப்போ என்ன விஷயம்னா செப்டம்பர் 14ஆம் தேதியில இருந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம்னா மேபி 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ இதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். செப்டம்பர் 21 இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னா மேபி இதுக்கான நோட்டிபிகேஷன் செப்டம்பர் 20, செப்டம்பர் 19 அந்த மாதிரி தான் வரும். ஓகேவா, அப்ப இதுக்கு நோட்டிபிகேஷன் தனியா தான் வருது, அதுக்கு நோட்டிபிகேஷன் தனியா தான் வருது. அப்ப அந்த எக்ஸாம் டேட்டு இதுக்கு எப்ப இதுக்கு எப்பங்கிறத நம்ம அப்ப நோட்டிபிகேஷன்ல தெளிவா பார்த்துக்கலாம்.
அப்ப தனித்தனியா கொடுத்திருந்தாங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான். அப்ப இந்த வேகன்சிக்கு ஒரு எக்ஸாமும் இந்த வேகன்சிக்கு வேற ஒரு எக்ஸாமும் தான் நடக்க போகுது. அப்ப மொத்தமா கூட்டினா ஒரு 8113 3450 ஒரு 12,000 கிட்ட வருது இல்ல. அப்ப வந்து இது 12,000 வேகன்சி நீங்க எடுத்துக்க கூடாது. இப்ப நீங்க 12th மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா வெறும் 3440 வேகன்சி தான். ஓகேவா? டிகிரினா இதுக்கு தனி எக்ஸாம், இதுக்கு தனி எக்ஸாமா இருந்தா நான் சொல்றேன். அப்ப நீங்க இதுனா 8000 வேகன்சிக்கு தான் போட்டி போடுவீங்க, இதுனா 3000 வேகன்சிக்கு தான் போட்டி போடுவீங்க. நாம 12th மட்டும் படிச்சிருந்தவங்களுக்கு எப்பவுமே அவங்க இதுதான் எலிஜிபிள், அது பிரச்சனை இல்ல. டிகிரி படிச்சவங்களுக்கு சேர்த்து ஒரு எக்ஸாமா நடக்கும். ஆனா அதுக்கு இதுக்கு நடக்கிறப்ப அதுக்கான விஷயங்களை நீங்க பாத்துக்கணும். எல்லாமே நமக்கு நோட்டிபிகேஷன் வரப்ப தெரிஞ்சிடும். ஓகே, சோ நம்மளும் இதுக்கான கிளாஸஸ் பக்காவா எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா? இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலுமே கூட நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி தாராளமா கேட்டுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.